இன்னைக்கான செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாமா? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி வந்து ஒரு ட்ரைபல் பாய் வந்து ஸ்கூல்ல வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரெலவெண்ட்டானது. இதை யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணலாம். ஜிஎஸ்2ல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கூட லிங்க் பண்ணலாம். தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கலாம். பேப்பர் 2ல ஜிஎஸ்1 இந்தியன் கான்ஸ்டியூஷன், பேப்பர் 3 ஜிஎஸ்2ல சோஷியல் ஜஸ்டிஸ் கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. முக்கிய செய்தி என்னென்னா, சிறுவன் பழங்குடி மாணவன் தற்கொலை குறித்து நேஷனல் கமிஷன் ஆஃப் எஸ்டி வந்து விசாரணை செய்யணும்னு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது எங்கே நடந்துச்சுன்னா, கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், புவனேஸ்வர், ஒடிசாவில் நடந்துச்சு. சட்ட அடிப்படை என்னன்னா, ஆர்டிகல் 338A கான்ஸ்டியூஷனுக்கு வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கு வந்து இந்த பாவத்தை தந்திருக்காங்க. தென் போலீஸ் கமிஷனர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கை சமைக்க வேண்டும் என்ற உத்தரவும் போட்டிருக்காங்க. நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஒடிசா போலீஸ் வந்து 8 ஸ்டாஃப்ஸை வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியத்துவம் வந்து இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பழங்குடியினர் உரிமைகள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கலாம். மேலும் கல்வி நேரங்களில் மாணவர்கள் பாதுகாப்பு குறித்து கவலை ஏற்பட்டுள்ளது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். பிகேன் த நியூஸ். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்சிஎஸ்டி இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. எஸ்டி மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்னுடைய எய்ம். கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகல் 338A வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 2003 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. போர்ஸ் வந்து 2004 வந்துச்சு. இதனுடைய பர்பஸ் என்னென்னா, சேஃப்கார்ட்ஸ் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறது, ரிவ்யூ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப் ரிலேட்டட் லாஸ் அண்ட் பாலிசிஸ், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ட்ரைபல் வெல்ஃபேர் இஷ்யூஸ் ரிலேட்டடாக அட்வைஸும் பண்ணுறது. இதில் வந்து காம்போசிஷன் என்ன பார்க்கலாமா? என்சிஎஸ்டியில் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ஒரு வைஸ் சேர்பர்சன், 3 மெம்பர் இருப்பாங்க. இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பர்சனாவது உமனாக இருக்கணும். அப்பாயின்மெண்ட் யாருன்னா நம்ம பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. டென்யூர் வந்து 3 இயர்ஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து 2 டேர்ம்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பாசிபிள். ஸ்டேட்டஸ் அண்ட் ரேங்க் பார்க்கலாமா? சேர்பர்சன் சொல்லியிருந்தோம்ல, அவர் வந்து ரேங்க் ஆஃப் யூனியன் கேபினெட் மினிஸ்டருக்கு வந்து ஈக்குவலான பவர் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. வைஸ் சேர்பர்சன் வந்து ரேங்க் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஈக்குவல் பவர். மெம்பர்ஸ் வந்து ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த லெவலில் வந்து இருப்பாங்க. இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? The reports of the National Commission of Scheduled Tribe is submitted to இது வந்து எஸ்எஸ்சி 2018 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட், பிரசிடென்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இங்கே வந்து ஆனுவலில் வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் வந்து பிரசிடென்ட் தான் சப்மிட் பண்ணுவாங்க. இந்த பிரசிடென்ட் வந்து அதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்த டாபிக் போகலாமா? இதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து ஆட்வொக் ஜட்ஜஸாக வந்து பணிபுரியத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸ்னால் ஜிஎஸ்2ல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கூட, டிஎன்பிஎஸ்சியில் பேப்பர் 2ல ஜிஎஸ்1 இந்தியன் கான்ஸ்டியூஷன், பேப்பர் 3 ஜிஎஸ்2ல கவர்னன்ஸ் இஷ்யூஸ் கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே